தமிழ்நாடு நாள் என்பது ஜூலை 18ஆம் தேதியா அல்லது நவம்பர் 1ஆம் தேதியா என்ற அரசியல் விவாதம் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வரும் நிலையில் 2 தினங்களையும் கொண்டாடுவோம் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள தமிழ்நாடு நாள் வாழ்த்துச் செய்தியில், தமிழரின் தொன்மை, வரலாறு, பண்பாடு, மொழியுணர்வை போற்றும் வகையில் நமது மாநிலத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இந்நாளில் தமிழ் மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த தமிழ்நாடு நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மெட்ராஸ் மாநிலமாக உருவான நவம்பர் 1ஆம் நாளையும் தமிழ்நாடு எனும் பெயர் சூட்ட பேரறிஞர் அண்ணா அவர்களால் சட்டமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் முன்மொழியப்பட்டு நிறைவேற்றப்பட்ட ஜூலை 18ஆம் நாளையும் இந்த அரசு கொண்டாடும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கம் கண்ட செம்மொழியின் தாயகமாக சமத்துவமும் சமூக நீதியும் தழைத்தோங்கி கல்வியிலும் தொழில்நுட்பத்திலும் திறன்மிகு மனித வளத்திலும் சிறந்தோங்கும் தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உருவாக்கிட இந்நாளில் உறுதியேற்போம். தமிழின் இனிமையும் தமிழரின் உயரிய பண்பாடும் மனிதநேய மரபும் தலைமுறைகள் கடந்தும் தழைத்தோங்கட்டும். தமிழ்நாடு உருவாக உழைத்திட்ட தியாக சீலர்களை இந்நாளில் நினைவு கூர்ந்து வணங்கிடுவோம் என தெரிவித்துள்ளார். சென்னை தரமணி உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் நடைபெற்ற தமிழ்நாடு நாள் விழாவில் பள்ளிக்கல்வி, தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் மின்வாரியத்துறை அமைச்சர் நிர்மல்குமார். மின்வாரிய பணியிடங்களில் ஒப்பந்த ஊழியர்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அமைச்சரிடம் வலியுறுத்தினர். இதுகுறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கூறியதை அடுத்து போராட்டத்தை தற்காலிகமாக கைவிடுவதாக ஒப்பந்த ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த சில நாட்களாக மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் மற்ற அனல் மின் நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டம் செஞ்சுட்டு வந்தாங்க. பணி நிரந்தரம் கோரி, ஏன்னா பல ஆண்டுகளாக அவங்களுடைய கோரிக்கை அது. பணி நிரந்தரம் கோரி போராட்டம் செஞ்சுட்டு வந்தாங்க. இன்னைக்கு அவங்களோட அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து சங்கங்கள் அங்கே அவங்களுடைய பிரதிநிதிகளோட பேச்சுவார்த்தை நடக்கும். கண்டிப்பாக அரசு இன்னும் இப்போதான் ஒப்பந்த தொழிலாளர் பற்றின விஷயங்களை நம்ம டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரோம். கண்டிப்பாக சில நாட்கள் நமக்கும் அரசு இப்போ தான் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு வருது. ஒவ்வொரு இடத்துலையும் மின்சார வாரியத்தில் பல சீரமைப்புகளை நம்ம செஞ்சுட்டு வரோம். ஏன்னா எல்லா இடத்துலையும் சீரமைப்பு செஞ்சுட்டு வரோம். ஸோ அரசாங்கம் கண்டிப்பாக சில மாதங்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா இதில் என்ன செய்யணுன்ற முடிவுகள், ஏன்னா எப்படி இதை எடுத்துகிட்டு போகணுன்ற முடிவுகள் தேவைப்படுகிறது. அதனால் இன்னும் சில மாதங்கள் தேவைப்படுகிறது. அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய போராட்டத்தை கைவிட்டு வேலையை தொடர வேண்டும். மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் அனல் மின் நிலையங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அவங்களும் இப்போ பேசிட்டு போயிருக்காங்க. பார்ப்போம், நம்ம இதை வருங்காலத்தில் எப்படி இதை சரி செய்ய வேண்டும் என்று கண்டிப்பாக கொள்கை முடிவில் என்ன பண்ணுவோம். சென்னை மாநகராட்சியில் ஜூலை 3ஆம் தேதி நடந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையின் எதிரொலியாக 7 அலுவலர்களை பணியிடை நீக்கம் செய்து சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் நடவடிக்கை எடுத்துள்ளார். ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ரூபாய் 2.8 கோடி பணத்தை கைப்பற்றியுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் இதுவரை 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் ஏற்பட்டு வரும் மின்வெட்டு மற்றும் மின் கட்டண உயர்வால் பொதுமக்கள், விவசாயிகள், வணிகர்கள் பாதிக்கப்படுவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். மின்தடை பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்றும் தாவேக அரசை அவர் வலியுறுத்தினார். நாகர்கோவிலில் சிறைக்காவல் மரணம் குறித்து தாவேக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாற்றம் கொண்டு வருவோம் என்று சொல்லி ஆட்சி அமைத்த இந்த தாவேக அரசில் அடாவடித்தனங்கள் நிகழாது என்று மக்கள் நம்பினார்கள். மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்பது போல் கொடுங்கோல் ஆட்சியாளர்களிடமிருந்து மக்கள் விடுபட்டிருந்தாலும் துஷ்ட சக்தி ஆட்சியாளர்களின் கையில் சிக்கி தவிக்கிறார்கள். யானையின் பிடியிலிருந்து தப்பி முதலையின் வாய்க்குள் விழுந்தது போல் அப்பாவி மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாகர்கோவில் சிறையில் மாற்றுத்திறனாளி கைதியொருவர் மர்மமான முறையில் மரணமடைந்துள்ளார். அவரை சிறை காவலர்கள் கொடுமைப்படுத்தி சாகடித்தார்கள் என்று அவரது குடும்பத்தினர் உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடத்தியுள்ளனர். இந்த அரசின் அமைச்சர்களான சிலர் போய் அந்த குடும்பத்தினரை விலைபேசி சமாதானப்படுத்த முயன்று தோற்றிருக்கிறார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். இதேபோல் சென்னை புழல் சிறையிலும் விசாரணை கைதி ஒருவர் மர்மமான முறையில் மரணமடைந்துள்ளதாக செய்திகள் வருகின்றன. அவரது உறவினர்களும் நீதி கேட்டு போராடி வருகின்றனர். அவர்களுக்கும் இந்த ஆட்சியாளர்கள் விலை பேசி வருகிறார்கள்.
விலை மதிப்பற்ற உயிர்களுக்கு உயிரே உன் விலை என்ன என்று கேட்டு பணத்தை வாரி இறைத்து அப்பாவிகளின் வாயை அடைத்து விடலாம் என்ற மமத எண்ணம் ஆட்சிக்கு வந்த 60 நாட்களுக்குள்ளேயே ஒரு முதல்வருக்கு வந்துள்ளது என்பது மக்கள் மனதில் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவித்துள்ளார்.